வணக்கம். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் மட்டக்களப்பு மாவட்டம் இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இன அழிப்பு வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டு நேற்றைய தினம் 12ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு 17ஆம் தேதி வரை எங்களுடைய அப்பாவி பொதுமக்கள் இறுதி யுத்தத்தின் போது அந்த உணவுக்கே கஷ்டப்பட்டு அவர்கள் உயிர் நீத்த சம்பவங்களை நினைவு கூறும் முகமாக நாங்கள் இன்றைய தினம் காந்தி பூங்காவில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய நாம் இன்றைய தினம் அந்த நினைவு முள்ளிவாய்க்காலில் கொடுக்கப்பட்ட கடைசி நேரத்தில் அந்த கஞ்சி கூட கிடைக்காம உயிரிழந்த எத்தனையோ அப்பாவி சிறுவர்கள், பொதுமக்கள், வயோதிபர்கள், தாய்மார்கள் என்று அந்த கஞ்சி கூட இல்லாமல் கையில் இருந்த கொஞ்சம் பிடி அரிசிகளை சேகரித்து ஒரு சிறிய அளவு உப்பை சேர்த்து கிடைச்ச நீரை ஊற்றி அந்த கஞ்சியாக தயாரித்து குடிக்கிறதுக்கு கூட பாத்திரங்கள் இன்றி சிரட்டைகளில் தான் அந்த கஞ்சியை வேண்டி அதுவும் போலின்ல நின்று அந்த வேண்டுறதுக்கே படாத பாடுபட்டு அந்த கஞ்சிகளை அருந்தி உயிர் தப்பியவர்களும் உண்டு. அது கிடைக்காம உயிர் போன அப்பாவி பொதுமக்களும் சிறுவர்களும் இருக்குது. 2009 கடைசி யுத்தத்தில் இந்த இலங்கை அரசாங்கம் செய்த அநியாயம், அந்த கொடூரமான செல் தாக்குதல்களும் குண்டு வெடிப்புகளும் அப்படி சிதறி எங்களுடைய மக்கள் சிதறி கொண்டிருந்த வேளையில் இந்த கஞ்சிக்கு கூட இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டு உயிர் நீத்த மக்களை நினைவு கூறும் முகமாக இன்றைக்கு வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் எல்லா பகுதிகளிலும் எல்லா தரப்பினரும் இந்த நினைவு இன அழிப்பு வார கஞ்சியினை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாங்கள் மட்டக்களப்பு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினரால் இந்த காந்தி பூங்காவில் இந்த இன அழிப்பு வார கஞ்சியை கொடுத்து நினைவு கூறி அடுத்த சந்ததிக்கு இதை கொண்டு செல்லும் முகமாக அவங்களுக்கு துண்டு பிரசுரங்களும் கொடுத்து இந்த மக்கள் பட்ட அந்த அல்லோலங்களை நினைவு கூறும் முகமாக நாங்கள் இன்றைய நாள் 13ஆம் தேதி நாங்கள் இந்த கஞ்சியினை இந்த காந்தி பூங்கா மட்டக்களப்பு மாநகர சபையில் நாங்கள் இதை கொடுத்து மக்களுக்கு நினைவு கூறி கொண்டிருக்கின்றோம். இந்த அனைவரும் இந்த கஞ்சியினை ஆர்வத்தோடு பார்க்கிறார்கள், பருகுவார்கள். இது அடுத்த சந்ததிக்கு கொண்டு போவார்கள். இளம் சமூகங்கள் இதை பற்றி மறந்தவர்களாகவும் அல்லது அறியாதவர்களாகவும் இருக்கிறார்கள். அதை எங்களோட இனம் மறந்துவிடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த கஞ்சியினை பரிமாறுகின்றோம். மற்ற சர்வதேசத்துக்கும் எடுத்துக்காட்டி இந்த இத்தனை வருஷத்துக்கும் எங்களுக்கு ஒரு இந்த நடந்த இன அழிப்புக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. ஆகவே சர்வதேசமும் இனியும் பாராமுகமாக இருக்காமல் எங்களுக்கு நடந்த இந்த அநியாயத்துக்கு ஒரு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.